இப்போ தனுர் லக்கணம் அது ஒரு தனித்துவமான லக்கணம். பஞ்சமஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி பாக்கியஸ்தானம் அப்படின்றதுக்கு வலு ஜாஸ்தி. தனுசு என்னென்னா ஹோமத்தின் நெருப்பு, புனிதமான நெருப்பு. அது மாதிரி இந்த தனுசு லக்கத்தில் பிறந்தவங்களும் புனிதமானவர்கள், உயர்ந்த தத்துவார்த்தம் உடையவர்கள், நல்ல ஒரு ஒழுக்கமும் உயர்ந்த குணமும் உடையவர்கள். யார் தப்பு பண்ணாலும் சரி டென்ஷன் ஆயிடுவாங்க. தப்பு உனக்கு பிடிக்காது. இது குருவோட அனுக்கிரகம். சரி, ஒரு மகான் இருக்கார், கூட்டம் கும்பல் ஜாஸ்தியாக இருக்குது, ஏன்னா இவன் போகிறான் அப்படின்னா சரி அந்த மகானே கூப்பிட்டு இவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார். அவ்வளவு பெரிய அற்புதமான வீடு. இப்போ தனுஷ் ராசினியர்களுக்கு ஒரு ஜாதக கட்டத்தில் என்னென்ன மாதிரியான கிரகங்கள் இணைந்திருந்தது அப்படின்னா அவங்க வாழ்க்கை வந்து பிரகாசமாக இருக்கும். இப்போ தனுர் லக்கணம் அப்படின்னா அது ஒரு தனித்துவமான லக்கணம். அந்த அந்த இதே ராசியை பார்த்தீங்கன்னா காலபுருஷனுடைய பாக்கியஸ்தானம். எப்படி பஞ்சமஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி பாக்கியஸ்தானம் அப்படின்றதுக்கு வலு ஜாஸ்தி. அப்போ இது ஒரு உபய ராசி தான். இந்த வீட்டுடைய அந்த தத்துவார்த்தம் என்னென்னா நெருப்பு தத்துவம். தனுர் நெருப்பு. இப்போ நம்ம மேசத்தை வந்து அழித்துருவாக்கக்கூடிய நெருப்புன்னு எடுத்தோம், சிம்மத்தை வந்து விளக்கின் வெளிச்சம்னு எடுத்தோம். தனுசு என்னன்னா ஹோமத்தின் நெருப்பு, புனிதமான நெருப்பு. இப்போ புனிதமான நெருப்பு அப்படின்னா இந்த புனிதமான நெருப்பை எங்கே பண்ணுவோம்? இப்போ ஒரு கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது, யாகசாலை இல்லையா, ஒரு வீடு கட்டுறோம், கிரகப்பிரவேசம். அப்போ புனிதமான காரியங்களுக்கு மட்டும்தான் இந்த யாகத்தை நாம் ஹோமத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். அது மாதிரி இந்த தனுசு லக்கத்தில் பிறந்தவங்களும் புனிதமானவர்கள், உயர்ந்த தத்துவார்த்தம் உடையவர்கள், என நல்ல ஒரு ஒழுக்கமும் உயர்ந்த குணமும் உடையவர்கள், பண்பாளர்கள், உயர்ந்த மனிதர்களுடைய பழக்க வழக்கம் உடையவர்கள், தெய்வ நம்பிக்கை உடையவர்கள். இந்த தெய்வ நம்பிக்கை உடையவர்கள் அப்படின்னு வரும்போது தான் இவனும் இந்த உலக மக்கள் எல்லோருமே வணங்கத்தக்க அல்லது மதிக்கத்தக்க மனிதர்களாக வரக்கூடிய நாள் தனுசுல இருக்கிறாங்க. ஏன்னா இது 9ஆம் இடம். இந்த இடத்துல என்ன இருக்கு? எல்லா ஆலயங்களும் இங்கே தான் இருக்குது, நீதி இருக்குது, சாஸ்திரம் இருக்குது, சம்பிரதாயம் இருக்குது, ஏன்னா தெய்வங்கள் எல்லாம் இருக்குது, குருமார்கள் இருக்குது. அதோட காலபுருஷனுடைய தகப்பன் ஸ்தானம் இங்கே தான். ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர், பிரதமர், ஜனாதிபதி எல்லாமே இங்கே தான் இருக்காங்க. ஏன்னா ஒரு உயர்ந்த பெட்டகம் இது. இந்த வீட்டதிபதி யார்? குரு. இவர் எப்படின்னா இந்த தனுசு லக்கணத்துக்கு பாருங்க, தனுசு லக்கணத்தில் ஒருத்தன் பிறந்துடுறான் அப்படின்னா அவன் வாழ்வியல் நெறிமுறைகளை வரையறுத்துக்கிட்டு தான் வாழ்வான். ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் அவன்கிட்ட இருக்கும், அதை மீறி வரமாட்டான். யார் தப்பு பண்ணாலும் சரி டென்ஷன் ஆயிடுவாங்க. தப்பு உனக்கு பிடிக்காது. அப்போ ஒரு உயர்ந்த பண்பும் பழக்க வழக்கம் உடைய மனிதர்கள். இது குருவோட அனுக்கிரகம். நான் தனுசு லக்கணத்துக்கு பிறந்தவனுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எவனொருவன் நித்திய ஆலய வழிபாடு கொள்கின்றானோ, அது 9ஆம் இடம் ஆலயம். நித்திய ஆலய வழிபாடு ஒருத்தன் தனுசு லக்கணத்துக்காரன் பண்ணுறான். அவன் வீட்டு பக்கத்தில் ஒரு சிவாலயம் இருக்கலாம், அவனுக்கு பிடித்தமாக ஒரு முருகன் கோயில் இருக்கலாம், அல்லது ஒரு விநாயகர் கோயில் இருக்கலாம், எதுவோ ஒன்று. அவன் நினைத்தான் அந்த கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா இவனுக்கு நவக்கிரகம், அவனுக்கு நான் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தேன், என்ன தசாபுத்தினா இருக்கு, அதை பற்றி கவலையே பட வேண்டும். எல்லாமே அவனுக்கு இறைசக்தி மூலமாக, தெய்வ அனுக்கிரகம் மூலமாக சகலமும் கொடுக்கப்படும். அதான் இதில் இருக்கக்கூடிய சூட்சுமே. அப்படி பாருங்க இறைவன் எப்படி வச்சிருக்கான். அப்போ அது ஒரு உயர்ந்த இடம். பண்பாடு பழக்க வழக்கத்திலிருந்து ஒழுக்க தத்துவார்த்தமான இடம் இது. அப்போ இந்த அதிபதி யாரு? குரு. இவன் ஒரு விஷயத்த தவறாகவே அந்த சூழலுக்கு இவன் தவறு பண்ணணும் அப்படின்னு ஒரு தவறு செய்ய நேர்ந்தா கூட அந்த தப்பையும் அது நேர்மை அப்படின்ற ரீதியில் கொண்டு போய் இவனை காப்பாற்றுறது தான் குரு. அப்போ எந்த இடத்துல இவனுக்கு தெய்வத்தினுடைய உறுதுணை தான். அதே மாதிரி இவன் பிறந்துடுறான் அப்படின்னா இது தகப்பன் ஸ்தானம்ல. அதனால இவன் அந்த வீட்டுக்குள்ள, அந்த வீட்டில் கடைசி பிள்ளையா பிறந்தா கூட இவன் தான் அவங்க அப்பா செய்ய வேண்டிய அத்தனை அந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய பொறுப்புள்ள மனிதர்களாக இருப்பாங்க. ஏன்னா தகப்பன் ஸ்தானம். இப்போ ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு பெரிய மனுஷர் இருக்கார், எல்லாரும் அவர்கிட்ட வந்து டைம் வாங்கி தான் போகணும். இவன் அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டான், நேராக போய் சந்திச்சுட்டு வந்துடுவேன். இவன் போனவனேப்பா அவனை வர சொல்லு, உட்காந்து மரியாதையா. அப்போ அப்போ உயர்ந்த மனிதர்களுடைய நெருக்கமும் அந்த நட்பும் அவனுக்கு இயற்கையாக கிடைக்கும். சரி, ஒரு மகான் இருக்கார், கூட்டம் கும்பல் ஜாஸ்தியாக இருக்கு, ஏன்னா இவன் போகிறான் அப்படின்னா சரி
அந்த மகானே கூப்பிட்டு இவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். அவ்வளவு பெரிய அற்புதமான வீடு இது. அது நெருப்பு. இப்போ நெருப்பில் நீங்கள் தங்கத்தை போடுங்க, அது என்ன செய்யும்? சுத்தமான தங்கமாக கொடுத்துருமா? அது மாதிரி தான் இது. அதேமாரி இவங்ககிட்ட சேர்றவங்க பாருங்களேன், பழக்க வழக்கத்துல வந்து சேர்றவங்களும் பாருங்க, அவங்களுக்கு ஒரு அனுக்கிரகம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இவங்கிட்ட பழகிறதே பெருசு, இவன் பழக்க வழக்கம் வச்சுக்கிறதே பெருசு. ஆனால் இவன் ஒருத்தன் நம்பிக்கையாக ஒருத்தனை வந்து பக்கத்தில் வச்சுக்கிறான் அப்படின்னா அவனுக்கு நல்ல யோகம். அப்படி ஒரு அற்புதமான லக்கணம் தான் இந்த தனுசு லக்கணம். சரி, லக்னாதிபதி குரு. சரியா? இவருக்கு யோகம் கொடுக்கக்கூடிய கிரகம் எதுன்னா செவ்வாய் சூரியன் தான். பஞ்சமாதிபதி செவ்வாய், பாக்கியாதிபதி சூரியன். அப்போ இந்த செவ்வாயும் சூரியனும் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்கு அப்படின்னா இவன் வாழ்நாள் நல்லா இருந்துட்டு அர்த்தம். செவ்வாயும் சூரியன். அப்போ குரு செவ்வாய் சூரியன் ஏதாவது ரூபத்தில் ஒரு திரிகோணத்துலேயோ அல்லது கேந்திரத்துலேயோ இருந்துருச்சுன்னா அது யோகத்தை செஞ்சிடும், கீழே விடாது. ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் தனுசு லக்கணத்துக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல உயர்ந்த நிலைக்கு வருவாங்க. அதே தனுசு லக்கணத்தை இவன் பிறந்த தாய் தகப்பன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் நல்ல பாரம்பரியம் இருக்கும். அந்த பாரம்பரியமான குடும்பத்தில் இவன் வந்திருப்பான். அந்த பெருமைக்கு இவன் சொந்தக்காரன். அதனால் உலகத்தில் ஒரு உண்மை, ஒழுக்கம், சத்தியம், நேர்மை அந்த நிலையில் வாழ்ந்து இந்த உலக மக்களால் உற்று பார்க்கக்கூடிய ஒரு நிலையை அடையக்கூடிய தகுதி யாருக்குன்னா தனுசு லக்கணம் தான் இருக்கு. அதனால் தெய்வத்தினுடைய துணையை கொண்டு வாழ்க்கையில் வெல்லக்கூடிய சக்தி தனுசு லக்கணத்துக்கு உண்டு இல்லையா? அப்போ இவன் என்ன செய்யணும்? ஆலய வழிபாட்டை கடைபிடிக்கணும். சரியா? இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து ஒரு மனுஷனோட ஜாதக கட்டத்தில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கிரகங்களை வந்து மனுஷனோட வாழ்க்கையிலேருந்து பிரிக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கு. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில இந்த கிரகம் என்னென்ன மாதிரியான தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்த முடியும்? இது நல்ல கேள்வி. அதாவது ஒரு மனிதனுடைய விதியை தீர்மானிக்கிறது நவக்கிரகங்கள் தான். இப்போ விதி தீர்மானிக்கப்பட்டது, விதி நிர்ணயிக்கப்பட்டது. அதை மாற்ற முடியுமானா முடியாது. தலைகீழ இருந்தாலும் எவனால் மாற்ற முடியாது. ஏன் அப்படின்னா, முதல்ல தாயினோட கருவறையிலிருந்து வெளிவந்த நேரம் இந்த பிரபஞ்சத்தினுடைய சுவாசத்தை சுவாசித்த அந்த நிலையிலிருந்து நவக்கிரகங்கள் என்ன தீர்மானிக்குதோ அதை யாரும் மாற்ற முடியாது. அப்போ பிரபஞ்சம் அப்படின்றது இவனுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்றது, இந்த நவக்கிரகங்களை தூக்கி நாம் உள்ளே கொண்டு போகிறத விட இந்த 12 ராசி கட்டங்கள் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு ஜனனத்துக்கும் வெவ்வேறு விதமான பாவங்களாக மாறி பலனளிக்க முன் வரும்போது இந்த கிரகங்கள் அந்த பாவத்தினுடைய தன்மையை ஏற்று ஒரு மனிதனுக்கு எவ்வளவு நன்மை தீமைகளை செய்கிறது அப்படின்றதான் விதியின் தத்துவம். அப்ப தீர்மானிக்கிறது நவக்கிரகங்கள் தான். அப்ப அந்த பிறந்த நேரத்துல அவன் ஒரு ஆன்மா இந்த பூமியில வந்து பிறந்துருது. அந்த பிறந்த நேரத்துல அந்த சன நேரத்துல அந்த அணுவிலும் அணுவான அந்த அந்த நேரத்துல கிழக்கே உதயமாகக்கூடிய ஒரு புள்ளி, அதுக்கு பேர் தான் லக்னம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த லக்னம்ன்ற ஒரு புள்ளி அணுவிலும் அணுவான ஒரு புள்ளி தான் அவன் விதியை தீர்மானிக்குது. அதனாலதான் லக்னத்தை விதிஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். அப்ப லக்னம், லக்னாதிபதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த லக்னாதிபதி யாரு? இந்த நவக்கிரகத்துல ஒருத்தர் தான். ஆனா அதுல சாயா கிரகம் வராது இல்லையா? மற்ற சப்த கிரகங்கள் அதுக்குள்ள வரும். இதுல சூரியன் சந்திரன் மட்டும் ஒளி கிரகங்களா கொண்டு போறாங்க. சாயா கிரகங்கள் ராகு கேது. அப்ப பஞ்சாதி கிரகங்களுடைய ஆளுமை தான் இதுக்கு தேவை. அதனாலதான் பஞ்சபூதங்கள். அப்ப இந்த பிரபஞ்சத்துல பறந்து விரிந்து கிடக்கக்கூடியது என்ன அப்படின்னா பஞ்சபூதங்கள் தான். இந்த பஞ்சபூதங்கள் தான் நம்மளை எல்லா விதத்திலையும் தீர்மானிக்கிறது. இதுலயே 12 ராசியில இந்த பஞ்சபூதங்கள் எங்க இருக்கு? ஒவ்வொரு ராசி சொல்றான். நெருப்பு, நிலம், காற்று, ஜலம் பிரிக்கிறான். அப்ப அதை 3 பாரியாயமா பிரிச்சிருக்காங்க. ஆகாய தத்துவத்தை அவங்க எங்கேயுமே கொண்டு வரல. அப்ப ஆனா இவங்ககிட்ட கேட்டோம்னா என்ன சொல்றோம்? அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்கள், அதாவது அந்த ராசி மண்டலத்துல எல்லாம் ஒன்று சேர்ந்ததுதான் ஆகாய மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லை. இயற்கையான சொல்றாங்க நெருப்பு ராசி, நிலராசி, காற்றாசி, ஜலராசின்னு பிடிச்சிருக்கான். இது ஒவ்வொன்றுடைய மனித இயல்பு, குணம், பழக்க வழக்கம், பண்பாடு, வாழ்வியல் எல்லாத்தையும் வந்து அதுதான் கொடுக்கணும். அப்ப அவன் ஜனிச்ச நேரத்துக்கு இந்த 12 பாவங்களுடைய தன்மை இருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம காலபுருஷ தத்துவ அடிப்படையில ஒருத்தனுக்கு எப்படி நம்ம எடுத்து கொடுக்குது அப்படின்றத மெயினா நம்ம எடுக்கணும்.
இதற்கு அப்பாற்பட்டு இந்த ஆகாய தத்துவம் எங்கே இருக்குது அப்படின்னா, அதுதான் நம்ம கர்க்கடகம்னு சொல்லக்கூடிய கடகராசி இருக்கு இல்லையா, அதில் பூச நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. இப்போ இந்த பிரபஞ்சத்தினுடைய கோட்பாட்டில் நம்ம எதுக்காக பிறக்கிறோம் அப்படின்னா, ஒரு கர்ம வினையை தாங்கித்தான் பிறக்கிறோம். அப்போ அவனுடைய முன்ஜென்ம கர்ம வினை என்பது இச்சென்மத்தினுடைய கர்ம மேன்மையினுடைய கோட்பாட்டுக்கு உட்பட்டு அவனுடைய வாழ்வியல் சூத்திரத்தை எப்படி கொண்டு போகுது. அப்போ எல்லாமே கர்ம வினை, கர்ம மேன்மை. அப்போ அதுக்கு பெரிதும் துணை இருக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா சனி பகவான் தான்.